Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் டிசி மோட்டார்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டார்க்னா என்னென்னா அது ஒரு டேர்னிங் இல்லைனா ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸு தான் வந்து டார்க். இப்போ மோட்டாரில் எப்போ டார்க் இன்ட்ரடியூஸ் ஆகும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆர்மேச்சர் கரண்ட்டும் நம்மளுக்கு தெரியும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்போ க்ரியேட் ஆகணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த ஆர்மேச்சர் கரண்ட்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது அது ரெண்டுக்கு ஒன்றும் அது ரெண்டும் மீட் பண்ணும்போது தான் என்ன இன்ட்ரடியூஸ் ஆகும், என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? இப்போ இந்த டார்க்கை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த ரேடியஸ் அட் விச் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். டார்க்குங்கிறது எப்படி மெஷர் பண்ணுவோன்னா ஃபோர்ஸையும் அதோட டார்க்கில் உருவாகிற ஃபோர்ஸையும் அதில் இருக்கிற ரேடியஸோட ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தான் என்னது டார்க். இப்போ ஒரு வீல் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதோட ரேடியஸ் ஆர் இருக்குது, அதோட சர்க்கம்ஃபரன்ஷியல் ஃபோர்ஸ் வந்து எஃப், அதோட யூனிட் வந்து நியூட்டன். இப்போ இதை டயக்ராமாக பாருங்கள். இது மாதிரி ஒரு வீல், இதுதான் இதோட டார்க்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரேடியஸ் வந்து ஆர் இருக்குது, இது வந்து ஃபோர்ஸ், இது வந்து இது ரொட்டேட் ஆகிற டைரெக்ஷன். ஓகேவா? இப்போ ஒரு ஃபோர்ஸ், இதில் ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகி வீல் வந்து ரொட்டேட் ஆகுது, ஏதோ ஒரு ஸ்பீடு என் ஸ்பீட். இப்போ இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக ஈக்குவேஷனாக படிக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸுங்கிறது எஃப்னோ, அதோட ஸ்பீடை வந்து என் ஆர்பிஎம்னோ, அதோட ஆங்குலார் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60 ரேடியன் பெர் செகண்ட்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இது வந்து நம்ம ஜென்ரலாக ஈக்குவேஷனாக பார்த்துட்ருக்கிறப்போ நம்ம எந்த நம்பர்ஸும் மென்ஷன் பண்ண மாட்டோம். அதனால் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60. இது வந்து ஆங்குலார் வெலாசிட்டி, ஸ்பீட் வந்து என், ஃபோர்ஸ் வந்து எஃப். இப்போது என் ஆர்பிஎம்க்கு வந்து ஜென்ரலாக என் ஆர்பிஎம்க்கு வந்து 60 செகண்ட்ஸ்னால் 1 RPM ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து 60/n செகண்ட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டார்க்னா எதோட ப்ராடக்ட்னு தெரியும், ஃபோர்ஸும் அதோட ரேடியஸுன்னு சொல்லிட்டோம். டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒர்க்கு டன் பெர் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷனுக்கு நடக்கிற ஒர்க்கு டன் இஸ் ஈக்குவல் டு என்னதுன்னா ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸ் மூவ்டும். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது வீல் தானே, வீல் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதோட சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன எழுதிடலாம், 2πrன்னு எழுதிடலாம். எஃப் இன்ட்டு டிஸ்டன்ஸ் மூவ்டு. இப்போ டிஸ்டன்ஸ்னால் என்னதான் இருக்கும், அது சர்க்கிளில் தான் நம்ம மூவ் ஆயிருக்கோம். ஸோ 2πr ஜூல்ஸ், எஃப் இன்ட்டு 2πr, அதோட யூனிட் வந்து ஜூல்ஸ். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டார்க்கு, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஒர்க் டன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு 2πr. இப்போ இதில் டெவலப் ஆகிருக்கிற பவர் P இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம். ஒர்க் டன் நம்மளுக்கு தெரியும் என்னது, எஃப் இன்ட்டு 2πr டிவைடட் பை டைம் ஃபார் 1 ரெவல்யூஷன். எஃப் இன்ட்டு 2πr டிவைடட் பை டைம் உங்களுக்கு 1 ரெவல்யூஷனுக்கு என்னன்னு தெரியும், 60/n. அதாவது 1 RPMக்கு 60/n நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை மேலே கொண்டு வந்துடுங்க. இந்த எண்ணை, இந்த எஃப்ஐயும் ஆரையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு இது டார்க்குன்னு தெரியும். ஓகேவா? இங்கே எஃப் இருக்குது, இந்த ஆர் இருக்குது, இதை மட்டும் நம்ம தனியாக ப்ராக்கெட் பண்ணிக்கிட்டோம். 2π, இந்த என் வந்து இங்கே மேலே வந்துடும், n/60. இப்போ இதை எப்படி எழுதிடலாம், பவர் டெவலப்டு P இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு ஆர். என்னது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி T, டார்க்கு தான் எஃப் இன்ட்டு ஆர். 2πn/60ங்கிறது ஒமேகா. இப்போ பவர் டெவலப்டு P இஸ் ஈக்குவல் டு டார்க்கும் ஆங்குலார் வெலாசிட்டியும். இதோட யூனிட் வந்து ஈக்குவேஷன் வந்து 3ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டார்க் கண்டுபிடிச்சோம், செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஒர்க் டன் கண்டுபிடிச்சோம், அப்புறம் பவர் டெவலப்டு வந்து டார்க் இன்ட்டு ஆங்குலார் வெலாசிட்டின்னு கொண்டு வந்திருக்கோம். இங்கே டீங்கிறது டார்க்கு, இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர், டபிள்யூங்கிறது ஒமேகாங்கிறது ஆங்குலார் வெலாசிட்டி இல்லை ஸ்பீட் இன் ரேடியன் பெர் செகண்ட். இப்போது ஆர்மேச்சூரில் இருக்கிற பவர் இன் ஆர்மேச்சூர் இஸ் ஈக்குவல் டு ஆர்மேச்சூர் டார்க் இன்ட்டு ஆங்குலார் ஸ்பீட். ஆர்மேச்சூர் டார்க் இன்ட்டு ஆங்குலார் ஸ்பீட். இப்போ ஆர்மேச்சூர் டார்க்கை வந்து டிஎன்னே வச்சுருக்கலாம், டிஏ.
பவர் இன் ஆர்மச்சூரை இபி இன்ட்டு ஐஏ, பேக் எம்எஃப்பும் கரண்ட்டும், இபி இன்ட்டு ஐஏ இஸ் ஈக்குவல் டு டிஏ இன்ட்டு ஒமேகா என்னன்னு தெரியும் 2πn/60. ஃபஸ்ட் இது வந்து ஈக்குவேஷன் 4. இந்த பவர் இன் ஆர்மச்சூர் இஸ் ஈக்குவல் டு ஆர்மச்சூர் டார்க் இன்ட்டு ஒமேகான்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்குவேஷன் 4. இதில் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். பவர் இன் ஆர்மச்சூர் வந்து இபி இன்ட்டு ஐஏ இஸ் ஈக்குவல் டு டிஏ, ஆர்மச்சூர் டார்க் வந்து டிஏ இன்ட்டு ஒமேகா வந்து 2πn/60. இது வந்து ஈக்குவேஷன் 5. ஓகேவா? இப்போ பவர் தான் வந்து இபி இன்ட்டு ஐஏ. இப்போ பவர் தான் எழுதியிருக்கோம். P இஸ் ஈக்குவல் டு விஐ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அதனால தான் இதை வந்து பவர் இன் ஆர்மச்சூரை இபி இன்ட்டு ஐஏன்னு எழுதியிருக்கோம். அதான் அதை பின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பேக் இஎம்எஃப் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம வீடியோஸில். ஸோ பேக் இஎம்எஃபோட இது வேல்யூஸ் நம்மளுக்கு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். 5ZNP டிவைடட் பை 60A. இது வந்து 6th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து பேக் எம்எஃபோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். 5ZNP டிவைடட் பை 60A. இது ஜென்ரேட்டருக்கும் மோட்டாருக்கும் சேமாக தான் இருந்தது, நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேக் எம்எஃபோட ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த 6th ஈக்குவேஷனை, இந்த இபியை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 5th ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் 6 in 5 என்ன கிடைக்கும்? 5ZNP டிவைடட் பை 60A இன்ட்டு ஐஏ, பவர் டெவலப்டு இன் ஆர்மச்சூர் எழுதியாச்சு, இஸ் ஈக்குவல் டு ஆர்மச்சூர் டார்க் டிஏ இன்ட்டு 2πn/60. இப்போ இங்கேருந்து டிஏ இஸ் ஈக்குவல் டு, டிஏ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம், இதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? 60 டிவைடட் பை 2πn ஆகும். அவ்வளோதான். இப்போ அதான் இருக்குது பாருங்கள். 5ZNP டிவைடட் பை 60 அப்படியே இருக்குது, இன்ட்டு ஐஏ இதுவும் இந்த சைடு இருக்கிறது அப்படியே இருக்குது, இன்ட்டு 60 டிவைடட் பை 2πn. இப்போ இதில் நீங்கள் என்னெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ நம்ம பண்ணலாம். 60 கேன்சல் ஆகிடும், இங்கே இருக்கிற n அண்ட் n கேன்சல் ஆகிடும். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? டார்க் டிஏ இஸ் ஈக்குவல் டு 5IAZP, Z இன்ட்டு P. ஓகேவா? Z இன்ட்டு P டிவைடட் பை 2πA. 5IA, ஏன்னா இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கணும். இதெல்லாம் கேன்சல் பண்ணது போக என்ன இருக்கும்? 5ZPIA டிவைடட் பை 2πA. இதுதான் இருக்கும். இப்போ இதை எப்படி எழுதிடலாம்? இங்கே 1/2π மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? டிஏ இஸ் ஈக்குவல் டு 0.159 கிடைக்கும். 1/2π, ஏன்னா நம்மளுக்கு வேல்யூ தெரியும், 2க்கு பைக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியும். ஸோ இதையே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா என்ன வரும்? 0.159 வரும். இப்போ வேறு என்னெல்லாம் இருக்குது? 5IAZP டிவைடட் பை A நியூட்டன் மீட்டர். ஸோ ஆர்மச்சூர் டார்க்கோட வேல்யூ என்ன? 0.159 5IAPZ டிவைடட் பை A நியூட்டன் மீட்டர். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர். இப்போ இந்த அபவ் ஈக்குவேஷன் என்ன எழுதிடலாம்னா டிஏ இஸ் ஈக்குவல் டு K5IAன்னு எழுதிடலாம். ஸோ அந்த 5IA மட்டும்தான் இருக்குது, இன்ட்டு கே. இப்போது நம்மளுக்கே தெரியும் இந்த ஈக்குவேஷனை தான் இப்படி எழுதியிருக்கோம், K5IAன்னு. இப்போ கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகேவா? அது என்னெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துடலாம்? 0.159 PZ டிவைடட் பை A. 0.159 PZ டிவைடட் பை A கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஆர்மச்சூர் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 5IA. டிஏ இஸ் ஈக்குவல் டு K5IAன்னு இருந்துச்சா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம்? கே கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஆர்மச்சூர் கரண்ட். இது நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன்னா, டார்க் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆர்மச்சூர் கரண்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆர்மச்சூர் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஆர்மச்சூர் கரண்ட். இது இருக்கும்போது தான் ஃப்ளக்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்கிற ஃப்ளக்ஸும் ஆர்மச்சூர் கரண்ட்டும் இருக்கும்போது தான் அங்கே என்ன இன்ட்ரடியூஸ் ஆகும்? டார்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகும். இந்த டார்க் ஈக்குவேஷனில் ஷாஃப்ட் டார்க்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டார்க் ஈக்குவேஷனில் ஆர்மச்சூர் டார்க், இப்போ ஆர்மச்சூர் டார்க்கோட ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ இந்த ஷாஃப்ட் டார்க்னா என்ன? இப்போது ஜென்ரலாக ஆர்மேச்சர் டார்க் வந்து ஃபுல்லாக அது யூஸ் ஆகிருக்காது, அது வந்து ஃபுல்லாகவே அவைலபிளாக இருக்காது. எங்கே அது லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னா, அது வந்து அயன் லாஸ், ஃப்ரிக்ஷன் லாஸ், மோட்டாரில் இதிலெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டார்க் வந்து லூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து லாஸ்ட் டார்க்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம லூஸ் பண்ண டார்க்கை நம்ம என்ன சொல்லுவோம்? லாஸ்ட் டார்க் டிஎஃப்னு சொல்லுவோம். இப்போ மிச்சம் இருக்கிற டார்க் இருக்கும் இல்லையா, ரிமைனிங் டார்க், அதுதான் வந்து யூஸ்ஃபுல் டார்க்குன்னு சொல்லுவோம். அந்த யூஸ்ஃபுல் டார்க்கு தான் பேர் என்னென்னா ஷாஃப்ட் டார்க். அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, லாஸ் ஆனது போக மிச்சம் இருக்கிற யூஸ்ஃபுல் டார்க் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம ஷாஃப்ட் டார்க்குன்னு சொல்லுவோம். அந்த ஷாஃப்ட் டார்க்குக்கு இன்னொரு பேர் என்ன? யூஸ்ஃபுல் டார்க். ஓகேவா? ஸோ அது வந்து டிஎஸ்ஹெச்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், ஆர்மேச்சர் இருக்குது, இதில் வந்து லோடு கனெக்ட் ஆகிருக்கு. இதுதான் லாஸ்ட் டார்க். இங்கே தான் அயன் லாஸு, ஃப்ரிக்ஷன் லாஸ், இந்த லாஸில் இங்கே இருக்கிற டார்க்லாம் இங்கே லாஸ் ஆகிடும். ஓகேவா? அது போக நம்மளுக்கு இங்கே லோடு ரொட்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா, அந்த டார்க் தான் ஷாஃப்ட் டார்க், யூஸ்ஃபுல் டார்க். இப்போ ஜென்ரலாக அப்போ ஆர்மேச்சர் டார்க் இப்போ நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு? இது ரெண்டோட அடிஷனும் தான் என்னவாக இருக்க முடியும்? நம்மளுக்கு ஆர்மேச்சர் டார்க்காக இருக்க முடியும். ஆர்மேச்சர் டார்க் இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் டார்க் ப்ளஸ் ஷாஃப்ட் டார்க். லாஸ்ட் டார்க் ப்ளஸ் ஷாஃப்ட் டார்க். இப்போ அவுட்புட் பவர் ஆஃப் மோட்டார், அவுட்புட் பவர் ஆஃப் மோட்டார் பி அவுட் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்ஹெச் இன்ட்டு 2πn/60 வாட்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா வாட்ஸில் படிச்சிட்டோம். அது ஆல்ரெடி ஈக்குவேஷன் அபவ் ஈக்குவேஷன்ஸில் ஈக்குவேஷன் 3 ரெஃபர் பண்ணுங்கள். P is equal to T ஒமேகான்னு படிச்சிட்டோம். இப்போது அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு ஷாஃப்ட் டார்க். ஏன்னா ஷாஃப்ட் டார்க் தான் என்னது? யூஸ்ஃபுல் டார்க் இன்ட்டு ஒமேகா. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம ஷாஃப்ட் டார்க்கோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக இதை தனியாக எடுத்து எழுதுகிறோம். P out is equal to ஷாஃப்ட் டார்க் இன்ட்டு ஒமேகா. ஒமேகா என்னது? 2πn/60. இப்போது ஷாஃப்ட் டார்க்கை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டிங்கன்னா அவுட்புட் பவர் இன்ட்டு 60 டிவைடட் பை 2πn. இப்போது 60 டிவைடட் பை 2π என்ன ஆகிடும்? 9.55 ஆகிடும். ஸோ P அவுட் பை என். ஷாஃப்ட் டார்க்கோட வேல்யூ எப்பவுமே என்ன? 9.55 இன்ட்டு அவுட்புட் பவர் டிவைடட் பை ஸ்பீடு என். ஓகேவா? ரெவல்யூஷன் நியூட்டன் மீட்டர். இதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.